குழுவுறதா? Hare Krishna, Hare Rama, Hare Krishna, Hare Rama, Hare Krishna, Hare Rama, Hare Krishna. ஏண்டே காக்கா வலிப்பு அந்த மாதிரி விதுக்கு விதுக்குன்னு உழைச்சுக்குதா? ஐயோ பாட்டுங்க, இதான் இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல். அப்புறம் கேளுங்க, காதலன் மேல காதல் அப்படி மெதுவா. ஏன்று இது மூட கெடுத்துக்கிட்டு காலிட்டுங்க. காதலன் மடியில அப்படி தலைய வச்சு படுத்து ನನ್ನ ಪ್ರೇಮವೇ ನನ್ನ ಜೀವವೇ ಜೇನೆ ನಾನೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಂತವನೇ. அறிவு கட்டவள என்னடி அவனே அவனே மரியாதை இல்லாம பேசுற? நான் என்ன கன்னட படத்துக்கு வசனம் எழுத போறேன்? ஐயோ மூட கெடுக்குறீங்க. இன்னும் இருக்கு கேளுங்க. இருங்க. என் அன்பே ஆறுயிரே தேனே நானே என் இதய ராஜாவே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதம். எதிரி பையன் வந்துட்டான். என்னப்பா அது கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு? மகனே உனக்கு நாள பார்த்ததெல்லாம் நம்பாதே. நானும் அம்மாவும் ஒரு காதல் கதைக்கு பிளாட் போட்டோம். ஆனா அம்மா பரவாயில்லடா, இந்த விஷயத்துல என்ன விட எக்ஸ்பர்ட்டா இருக்காடா. அப்பா உங்க கதையை ஒருத்தம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். பேசாம மங்களூர் போலி வியாபாரத்தையே விருத்தி பண்ணுங்க. ஏண்டா மடப்பயமோன எங்களுக்கே புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? கொண்டு போய் மட்ட பலகை வச்சுட்டு காபி சாப்பிடுறாங்க. ஐயோ அப்பா, இது மட்ட பலகை இல்லப்பா, இது டி ஸ்கொயர், இது செட் ஸ்கொயர். நீங்க இன்ஜினியருக்கு படிக்கிறது அப்படியே விளக்கமா சொல்றீங்களா எங்களுக்கு? என் கதையை பத்தி பேச வந்துட்டீங்க. முதல்ல நீ இந்த வருஷம் பாஸ் பண்றாப்பா. அதுக்குள்ள ஒரு கதை எடுத்து காமிங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த கதையை வச்சுதான் அவனுக்கு கல்யாணம். முசுடு அவனை பேசக்கூடாத வாயை திறக்க விட மாட்டான். எப்படா எனக்கு மருமக வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவரு இருப்பாரா? அப்புறமா என் பிள்ளைக்கு கல்யாணமா? நீ வாழ கண்ணு காத்து சாப்பிடு. பாதி கதையே சொல்லிட்டு போய் மீதியை சொல்லக்கூடாதா? இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு, மீதி ராத்திரிக்கு பாத்துக்கலாம். ராமம் பஜே கருடா மகன் நம்பிக்கை கருடா மகன் நம்பிக்கை கருடா மகன் நம்பிக்கை கருடா மகன் நம்பிக்கை கருடா 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 ஜானகினை பெல்லாடு ராமனும் ஒத்துண்டாடு ராமம் பஜே. சிரிக்கிறியாடா? சரி என்னப்பா கோவிந்தா, நீ சிரிக்கிறத பார்த்தா சீரியஸா இல்லடா இருக்கு. இன்னைக்கு என்ன வச்சு என்ன விளையாட போயோ என் அப்பனே. என்ன மீராபாய்? అయ్యో దేవుడే దేవుడే యాకీగే కుక్తిరి. మీరాబాయ్ ఇక్కడ చూస్తున్నావా? భగవంతుడు నన్ను చూసి పగవగా నవ్వుతున్నాడు. ఎందుకో ఎందుకో? ఓ దేవుడే, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ನನಗೆ ತೆಲುಗು ಬೇಡ, ಸುದ್ದಮ ಬೇಡ. ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ರಿ, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ರಿ, ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ರಿ, ತೆಲುಗು மட்டும் மாத்தாட வேணாம், அது ನನಗೆ வராது. இங்கிலீஷ் மாத்தாಡ್ರಿ, அது உங்களுக்கு வராது. நீ கன்னடத்துக்காரி, நான் தெலுங்குக்காரன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுப்புற ஏற்பட்ட கனெக்ஷனே இந்த காதல் திருமணம் தானே. அதனால நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச தமிழ்லயே பேசுவோமா? நம்மளை ரேஸ்ல பார்த்து முன்பல் ஓடுறான். ஏனோ ஈட்டி, என் வீட்டுக்காரர் உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினாரு. யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டாரு. பணம் வாங்கினவனை விட்டுட்டு இவரை வந்து பிடிக்கிறியே? அரே நிம்மல் புடிச்சு சொல்லிதான் ஏற்கிற கும்பரத்தானுக்கு நம்மள் பணம் கொடுத்தான். கும்பரத்தானா? ஏனுங்கிறே? வேற ஏலக்கடை ஏகாம்பரத்தை இப்படி கடிக்கிறாரு. நாக்குல வசம்ப தேய்க்க பட்டானே மேல போ. அரே அவன் நம்மளை ஏமாத்தி விட்டான். இந்த பாருமா, நான் நிம்மல் புருஷன். நிம்மல் புருஷனுக்கு நம்ம பிடிக்கிறான். அவனே ஏன் கும்பரத்தான் உடசேட்டு ஏமாத்துறவன பகவான் பாத்துக்குவான். நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டேன், நானே உனக்கு பணம் தரேன். ஆனா நீ கொஞ்சம் பொறுக்கணும். சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு மேலே வராங்க. நிம்மல் 300 ரூபாய் பணம் எண்ணி வைக்கல, உனக்கு எவ்வளவு நம்ம எண்ணி வைப்பான். நம்ம வராங்க. என்னங்க இது? உங்களுக்கு நல்லா பேக்கும். நீங்க ஏன் ஜாமீன் கையெழுத்து போடணும்? இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கணும். போடி, ஏதோ புள்ள குட்டிக்காரன் கஷ்டப்படுறானேன்னு போட்டேன். போட்டோம். ஏன்றி இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன கேட்டா அவனை கேள்றி. அங்க வா, என்ன சிரிக்கிறானே?
சின்ன வயசுல வெண்ணைய திருடி, பெரிய வயசுல பொண்ணை திருடி, இந்த வயசுல என்ன திருடிட்டு என்ன சிரிக்கிறாரு. அவன் மட்டும் மனசு வச்சா நிச்சயமா கொடுப்பாண்டி. பாத்தியா? வணக்கம். வணக்கம் வணக்கம். விஜய், கோழி குஞ்சு இல்ல, முழு காலை வந்திருக்குது. இந்தாப்பா, நம்ம கிட்ட எந்த பிசினஸ் இருந்தாலும் 2.5%. ஏன்றி இது எல்லாத்துக்கும் 2.5 வியாபாரத்தை பொறுத்தது கமிஷனும். இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா வெளியில பேசிக்கிட்டாங்க. எனக்கும் ஹோட்டல் வாழ்க்கை வெறுத்து போச்சு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு நீங்க தானே? கொஞ்சம் எடுக்கொள்ள வாடா. எனக்கு ஏதோ ஒரு பாறை காமிக்கிற மாதிரி தெரியுது தெரியுது. இதான் சிரிக்கிறிய திருட்டு பயல. நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். உனக்கு வீடு தானே வேணும்? 300 ரூபாய். எதுக்காக? அட்வான்ஸ். ஐயா, வீட்டை நான் பார்க்க வேணாமா? அது எனக்கு பிடிக்க வேணாமா? என்ன பேருக்கு வந்து பாரு. தம்புடு, பகவான் தீரான விளையாட்டு பிள்ளை. அவன் இப்படிதான் அடிக்கடி விளையாடுவான். உன் அபிப்பிராயம் என்ன? என்கிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்க மாட்டான். அங்கதான் பகவான் சிரிக்கலாம். சரி சரி, கதவு தர. கதவு பூட்டி இருக்கு, சாவி இல்ல. ஆமா, பூட்ட திறக்க சாவி வேணுமே. சாவி எங்கேயோ காணாம போச்சு. அவன் சாவி வச்சுதான் பூட்ட திறக்கிறானா? நீ தானே வாட்ட சாட்டமா இருக்க. புடிச்சு ஒரு இழு, ஒரே வட்டா திறந்துக்கு பாரு. அவ்வளவுதான். பாத்தியா வீட்டை? இதுக்கு போய் 300 ரூபாய் கொடுனா மூக்கால அழுவியே. தம்பி தம்பி, ஐயோ எங்க ஓடிட்டியா? எவ்வளோ கதவு கண்டா வரமாட்டிய, தொலைச்சிடுவிய. வாமா, அந்த ரூம் இல்ல, தோச்சோடு. இதா சுஷாவா, நல்லா இந்த வீட்டுக்காரங்க செவத்துல ஆணி அடிக்காதன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஆணின்னா உன் இஷ்டம், கணப்பாறையே அடி. அடிக்கிறேன். தேடு 300 ரூபாய். பேசி முடிவு பெற வேண்டாமா? என்ன ஏன் பேச போற? அடுத்த லைட் தானே, வெடிய வெடிய எழுச்சுக்கோ. நான் கேட்பேன். உடனே திறந்து கொடு. உனக்கு இஷ்டம் இருந்தா மூடு, இல்லைன்னா திறந்தே விட்டுன வெடிய வெடிய வீடே தப்ப ஆகட்டும். நான் கேட்பேன். தேடு 300 ரூபாய். நீங்க பேசுறத பார்த்தா வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி தெரியலையே. அண்டவா அண்டவா பெருமாளே, இன்னைக்கு பூரா என்ன காமிச்சு கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சடா திருட்டு பயலே. ஐயோ, நான் உங்களை சொல்லல தம்புடு, கடவுளை சொன்னேன். பகவானுக்கு எனக்கு அவ்வளவு நெருக்கம். பாருங்க, நான் கரெக்டா சொல்றேன். 50 ரூபாய் வாடகை கொடுப்பேன், 100 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஐயோ ஐயோ, 150 கொடுங்களேன். பாதி பட்டாணிய பாப்பேன். பட்டாணியா? பட்டாணி பொட்டுக்கள்ல ஆஞ்சினே நான் பல விவகாரம் வச்சிருக்கேன். ஆமா தம்பி, குழந்தை குட்டிங்க எல்லாம் எப்ப வருவீங்க? எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது. நான் கட்ட பிரம்மச்சாரி. சந்தோஷம். அப்ப ராத்திரிக்கே வந்துடுங்க. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் கரெக்டா இங்க இருப்பேன். 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 7:30 வந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். 7 மணியானே? அட கஞ்சப்பலே, பாதிப்படிதானே அளந்த, மீதிப்படியா எவன்டா அளப்பான்? ஏந்திரே, சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த ஈட்டிக்காரன் வந்தா திங்கிற சோத்தையும் பறிச்சுக்கோ. அவன் வரத்துக்குள்ள ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அவ இங்க நிப்பானே. எப்ப வரணும்? கையில தான் 150 ரூபாய் பணம் இருக்கு. அப்படியே ஜாலியா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு 2வது ஹனிமூன் கொண்டாடுவோமா? ஐயோ தேவரே, அவசரக்கார பையன். சாயங்காலம் தானே வரணும், அதுக்குள்ள பாரு. இவன் தட்டி தட்டியே என் கதவை உடைச்சிருவான் போல இருக்கு. இருடா வரேன். சார். யாரே? கையில பை, கண்ணுல மை, யாரா இருக்கும் பொம்பளை? கேப்பமே, என்ன விஷயம்? இங்க வீடு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. இங்கேயாவது வீட் 2வது கேஸ். கொஞ்சம் இரு வரேன். ஏடு கொண்டவாடா, மீதி பாதிக்கு அனுப்பிச்சிருக்கியா? உன் விளையாட்டே விளையாட்டு, சிரிக்கலாம். இரு வரேன். ஆமா, ஊட்ட நீ மட்டும் பார்த்தா போதுமா? பார்க்க வேண்டாமா? அவனும் இதையே தானே கேட்டான். எவன்? நான் மிச்சோடு கோபாலகிருஷ்ணன். தேவுடு தேவுடு. இப்ப நீ வீட்டை தானே பார்க்கணும். வா. அங்க போக எடுக்க 150 ரூபாய. அது நீங்க கரெக்டா 150 ரூபாய் கணக்கு. அது பாதி பட்டாணி வருமானே. ஐயோ, பட்டாணிக்காரன் இந்த வீட்டுல குடி வைக்க போறீங்களா? வேண்டாங்க. நீங்க வேணான்றீங்க, நான் வேணான்றேன். அவன் கேட்பானா, வந்துடுவானே. கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா அவன் வந்துடுவாங்க. இந்தாங்க, சாயந்தரம் சரியா 7 மணிக்கு வந்துடுங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவான். அது எங்க? அப்பதான் அமிர்தம் இருக்கு, அதனாலதான். வரப்ப இப்படியே வந்துடுங்க. சரிங்க, வரேங்க. வாங்க. நான் தள்ளி சீதா, நான் அம்மா.
பசியோட வருவேங்கிறது தெரிஞ்சு சாப்பாடுலாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாங்கிரி. ஐயோ தயிர் வேற. ஆஹா பாதாங்கியா பாயாசமா? நான் என்ன கனவு காட்டுறேனா? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? என்ன விளையாடுறீங்களா? இது இது ஏன் வீடு? இங்கேயும் போட்டியா? நான் ஒண்ணு போட்டிக்கு வந்தேன். முள்ளங்கி பத்த மாதிரி 150 ரூபாய் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்தேன். நானும் தான் 150 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பகவான் வத்தி வச்சுட்டி. ஆஹா இந்த நாயுடு நம்ம 2 பேரையுமே ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. நைனா சாத்தாவ நமஸ்கரம் கோபம் வேணாம். பகவான் இங்கேயே விளையாண்டுட்டான். பகவான் ஐயா 150 ரூபாய் வாங்கினா கேவலம் இந்த 150 வருவானா? ஏதோ என் கடுத்தரிச்சு உங்க 2 பேரையும் கைய காமிச்சு விட்டான். மரியாதையா 150 ரூபாய் திருப்பி கொடுத்துரு, இல்லாட்டி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ முழுசா கேட்டுக்க நைனா, இந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லையே. கில்பெட் தெரியுமா? கில்பெட் இங்கிலீஷ்காரன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேனேஜர், டில்லியில இருக்கார். அவனுடைய ஊடுதான் இது. நான் அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. ஏதோ என் கஷ்ட காலம் ஒரே இடத்த உங்க 2 பேருக்கு வாடகைக்கு விட்டேன். நமக்குள்ள ஒத்து போனா சரி, போலீஸ் கீலீஸ்னு போனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? தம்பி கோச்சிக்காத. பூட்டை உடைச்சது நீ, உன் கைரேகை பதிஞ்சிருக்கு. காலால கதவு உடைச்சது நீ, கால் ரேகை பதிஞ்சிருக்கு. இப்ப சொல்லு, போலீஸ் தேவையா? ஏயா பிளாக்மெயிலா பண்ற? இதையும் போலீஸ்ல சொல்லுங்க. போலீஸுக்கு போகாத தம்பி, அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அம்மா அம்மா, ஏம்மா நிக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதுமா. இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதுமா. அப்படி உட்காருங்கம்மா. அப்படி உட்காருங்கம்மா. ஏன் மலை மாதிரி நிக்க? அம்மாவை கூட்டிட்டு போயேன். அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடியாய், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? நீ வாடி வாடி வாடி. 3 மாசம் சொல்றாரு, ஒண்ணும் தெரியலையே. சிலருக்கு 6 மாசம் கூட ஒண்ணும் தெரியாது.